ஹலோ மிஸ்டர் பழனிசாமி. 2016 அப்போதைய எஜுகேஷன் மினிஸ்டர் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் சொன்னாரு. அதாவது அடுத்த வருஷத்துல இருந்து சொல்ல போனா 2017 இருந்து தமிழ்நாட்டுல நீட் தேர்வு வரும்னு சொல்லிட்டு. அப்போ ஆட்சியில இருந்து நீங்க தானே. அப்போ நீங்க அதை கண்டு வேடிக்கை பார்த்து தானே இருந்தீங்க. 2017 நீட் தேர்வு நடக்கிறப்ப எல்லா நீட் தேர்வு சென்டரோட வாசல்லையும் மாணவர்கள் செக்கிங் என்ற பேர்ல எவ்வளவு துன்புறுத்தப்பட்டாங்க, எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டாங்க, அவங்க எவ்வளவு இன்னலுக்கு ஆளானாங்க. அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்போதைய முதலமைச்சர் நீங்க தானே இருந்தீங்க. அப்பயே அது வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. 2017 நீட்டால கொல்லப்பட்ட முதல் உயிர் சகோதரி அரியலூர் அனிதா அவர்கள். அவங்க உயிரிழந்த அப்பயும் நீங்க முதலமைச்சரா இருந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ நீட் வேணாம்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல அனைத்து கட்சியினுடைய ஒப்புதலோட நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றினாங்க. அது டெல்லிக்கு சென்றுச்சு. ஆனா டெல்லிக்கு போயிட்டு அது நிராகரிக்கப்பட்டு திரும்பி வந்தது. அப்போ ஒன்றியத்தில் இருந்த அரசு பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியோட அப்ப நீங்க கூட்டணியில தான் இருந்தீங்க. 2021 வரைக்கும் உங்களுக்கு கூட்டணியில இருந்து தேர்தல் சந்திச்சீங்களே. அப்போ அந்த கட்சியோட நீங்க கோரிக்கை வச்சீங்களா, உங்களோட எதிர்ப்பு காமிச்சீங்களா? அப்பயும் காட்டல. 2018 விழுப்புரம் பிரதீபா, சகோதரி சுபஸ்ரீ, சகோதரி ஏஞ்சலின் அவங்க இன்னுயிரை விட்டாங்க. அவங்கள பலி எடுத்தது நீட்டு தான். அப்பயும் நீங்க தான் முதலமைச்சரா இருந்தீங்க, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. 2019 சகோதரி மோனிஷா, சகோதரி வைஷ்ணவி அவங்களும் நீட்டுனாலதான் உயிரிழந்தாங்க. அப்பவும் நீங்க தான் முதலமைச்சரா இருந்தீங்க, அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. 2020 நீட்டுனால கொல்லப்பட்ட பலிகள் வந்துட்டு தான் இருந்தது. சகோதரி சுபஸ்ரீ, சகோதரர் விக்னேஷ், சகோதரர் ஜோதி ஸ்ரீ துர்கா நீட்டுனாலதான் உயிரிழந்தாங்க. அப்பவும் நீங்க தான் முதலமைச்சரா இருந்தீங்க, அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்க அதிர்ச்சி அடையல. ஆனா சமீபத்துல ஒரு மாணவர், அந்த மாணவர் இறந்ததுக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு, சேலத்தை சேர்ந்த அந்த மாணவர் இறந்ததுக்கு நீங்க அதிர்ச்சியை தெரிவிக்கிறேன்றீங்க, கண்டனத்தை தெரிவிக்கின்றீங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் வன்மத்தையும் தூக்கி ஆளுங்கட்சி மேல போடுறீங்க. இப்படி மாணவர்களோட இறப்புல அரசியல் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க முதலமைச்சரா இருந்தப்ப என்ன செஞ்சீங்கன்றத யோசிச்சு பாருங்க. இப்ப கூட 2025 2026க்கான தேர்தல் கூட்டணியை நீங்க பாரதிய ஜனதா கட்சியினோட தான் வைக்கிறீங்க. அப்படி டெல்லிக்கு ரகசியமா சென்று போய் கூட்டணி வைக்க தெரியலுக்கு, நீட்டு விலக்கு தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சென்று டெல்லியில போயிட்டு ஒரு கோரிக்கை வைக்க தெரியலையே. ஆனா இந்த மாதிரி கேவலமான மாணவர்கள் இறப்பின் மூலம், அவர்களுடைய வலியின் மூலம் அதை வச்சு கேவலமான உங்க அரசியல் லாபத்துக்காக இதை பயன்படுத்துறீங்களே. வாட் இஸ் திஸ் பிஹேவியர் மிஸ்டர் பழனிசாமி?